ஏர்லி ரிட்டையர்மெண்ட் வேணுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. நேற்று புதன்கிழமை நிப்டி 26 புள்ளிகள் ஏற்றத்துல, சென்செக்ஸ் 130 புள்ளிகள் ஏற்றத்துல முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு சந்தை எப்படிங்க சார் இருக்கும்? ஏசியன் மார்க்கெட் எப்படிங்க சார் ஓப்பன் ஆகியிருக்கு? முக்கியமாக இன்னைக்கு சந்தையுடைய போக்கு எப்படி இருக்கும்ன்றத பாக்குறதுக்கு முன்பதாக உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் பிரைஸ் டேட்டா, அதாவது பணவீக்கத்தை சார்ந்த டேட்டா. நேற்று முன்தினம் கன்சியூமர் டேட்டா வந்துச்சு. வீக்கர் தான், அந்த பணவீக்கத்தோட ஏற்றம் குறைவாக தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். நேற்று ப்ரொடியூசர் பிரைஸ் டேட்டா வந்தது. அந்த டேட்டாவும் சந்தைக்கு சாதகமான ஒரு டேட்டாவாக இருந்தது. அதனால அந்த போரின் பிரச்சனை இந்த வீக்கர் தென் எக்ஸ்பெக்டட் நம்பர்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதத்தை ஏற்றதுக்கான ஒரு தாமதம் சந்தைக்குள் ஒரு எதிர்பார்ப்பாக மாறி இருக்கிறது. அதாவது உடனடியாக பணவீக்கத்தோட பிரச்சனைனால யூஎஸ்ல வட்டி விகிதத்தை ஏற்ற மாட்டார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் சந்தைக்குள்ள வந்திருக்கு. அது கொஞ்சம் சென்டிமெண்ட்டை பாய் பண்ணிருக்கு, which means it has pushed it up. சரி, இரண்டாவது, இதே போல ஆப்போசிட் சைடு ஆஃப் தி கோஸ்ட், இந்த சைட்ல நம்ம பார்க்க போகணும்னால், அண்ட் முக்கியமாக யூஎஸ்ல நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, நேற்று செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய மைக்ரானா இருக்கட்டும், ஏஎம்டியா இருக்கட்டும், எல்லாம் 3-4% வீழ்ச்சியை நேற்று தினம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். அதன் காரணமாக ஆல்சோ முக்கியமான ஒரு நிகழ்வு, நியூயார்க் நகரத்துல, அதாவது யூஎஸ்ல இருக்கக்கூடிய நியூயார்க் நகரத்துல டேட்டா சென்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு தற்காலிகமான ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். விச் மீன்ஸ் அந்த ஏரியால டேட்டா சென்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, கட்டவும் முடியாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பவர் டிமாண்டா இருக்கட்டும், அதே சமயத்துல கூலிங், டேட்டா சென்டர்ஸுக்கு தேவையான அந்த கூலிங்கான தண்ணீர் தேவையும் மிகவும் அதிகமாக இருக்கும் ஒரு டேட்டா சென்டருக்கு. ஆகையனால அங்க தடை விதித்திருக்காரு, புதிதாக கட்டக்கூடாது, இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இதுவும் அந்த செக் ஸ்டாக்ஸ் வீழ்ச்சிக்கான ஒரு காரணியாக இருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதன் காரணமாக ஸ்டாக்ஸ் லைக் எஸ்கே ஹைனிக்ஸ், அதாவது சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ், மற்ற ஜப்பான்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், சாஃப்ட்பேங்க், இது எல்லாமே இன்றைக்கு சந்தை துவக்கத்திலிருந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்து பார்த்தோம். அண்ட் இதனால் அங்க இருக்கக்கூடிய பங்கு சந்தைகள் எல்லாமே நெகட்டிவ்ல ட்ரேட் பண்றதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிற ஒரு நடுவிலேயே பேங்க் ஆஃப் கொரியா அவங்களுடைய வட்டி விகிதத்தை 25%, 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், ஸோ 0.25% ஏற்றதாக நம்ம பார்த்துருக்கிறோம். இது 2023 வருடத்துக்கு அப்புறம் முதல் முறையாக பேங்க் ஆஃப் கொரியா அவங்களுடைய வட்டி விகிதத்தை ஏற்றாங்க. பணவீக்கத்தின் காரணம். இரண்டாவது காரணி அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களுடைய கரன்சி, அதாவது கொரியன் வான் யூஎஸ் டாலருக்கு நிகரா மதிப்பு குறைந்து கொண்டே வர இருக்கும் ஒரு காரணத்தினால இந்த வட்டி விகிதத்தை ஏற்றுவது அது கொஞ்சம் அந்த கரன்சியோட ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இது செஞ்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உலகத்துல அந்தந்த சந்தைகள்ல இதெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த ஒரு இம்பாக்ட் உள்ளதான் நம்ம இன்னைக்கு சந்தைக்குள்ள நுழைய போறோம்ன்றது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, நேற்றைய தினம் நம்ம சந்தையை பார்க்கும்போது அதே 24,220 அப்படின்ற ஹை நிப்டி, அதே போல லோ 24,010. ஸோ இது தொடர்ச்சியாக மூன்றாவது நாள் நம்ம 24,000 அப்படின்ற ஒரு லெவலில் டிஃபென்ஸ் செய்ய முடிந்தது அப்படின்றத ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியா எடுத்துருக்கலாம். இரண்டாவது ஒரு வரி ஃபேக்டர் என்ன அப்படின்னா, 24,260, 260 இந்த லெவல்லாம் செல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு செல்லிங் ப்ரெஷர் சந்தைக்குள் நுழைகிறது. அண்ட் க்ளோசிங்ல அந்த ஹையர் பிரைஸ் லெவல்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாமல் சந்தை க்ளோஸ் செய்வதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ மோஸ்ட்லி இன்ட்ராடே வாலட்டிலிட்டி ரொம்ப ஸ்பைக் ஆகுது. இது ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்க்கக்கூடியது. சந்தையில அந்த 1 மணி 2 மணி நேரத்துல அது எவ்வளவு தூரம் உயர்ந்திருந்தாலுமே அந்த நேரத்துல ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறதை பார்க்கிறோம். டுவர்ட்ஸ் க்ளோஸ் அந்த நாள் அது வரைக்குமே ஏறக்கூடிய அந்த சந்தை ப்ராஃபிட் டேக்கிங் ஆகி ஒரு சரிவை சந்திக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ இது தொடர்ச்சியாக கடந்த ஓரிரு நாட்களாக ஒரு பேட்டர்னாக சந்தையில நிகழ்ந்து வருகிறது அப்படின்றதே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சரி, அப்போ இன்றையோட எதிர்பார்ப்பு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நேற்று எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வைத்துதான் சந்தைக்குள் நம்ம நுழைய போகிறோம். அந்த சந்தைக்குள் நுழையும் போது 24,000 என்பது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சப்போர்ட், ஒரு சைக்கலாஜிக்கல் லெவல். இது ஏன் அப்படி சொல்றேன்னா,
அதன் குறைவாக சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்தித்தால் 23,880 அப்படின்ற 880 வரைக்குமே செல்லுகின்ற 23,880 வரைக்கும் செல்லுகின்ற ஒரு பாசிபிலிட்டி சந்தைக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் 24,220, 240, 260 இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் தாண்டி சென்றால் 24,400, 440 எல்லாம் போகின்ற ஒரு வாய்ப்பு. ஸோ பிராட் ரேஞ்ச் நம்ம பார்க்க போனால் 23,880 24,240 அல்லது 300 வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சில் 24,000 என்பது ரொம்ப கிரிட்டிக்கலான குரூஷியலான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறது. இதை சுற்றி பிடித்து கொண்டுதான் சந்தை ஒரு கன்சாலிடேஷன் நடத்தி வருகிறது. அதனாலதான் அந்த 24,000 ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்றோம். இதே சமயத்தில் ரிசல்ட்டும் வந்த வண்ணமாக இருக்கிறது. ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் கரண்ட்லி இம்பாக்டிங் த மார்க்கெட்ஸ் இன் அ பிக் வே. சரி, ஆசிய சந்தைகள் நம்ம ஆல்ரெடி இந்த காரணிகள் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ ஆசிய சந்தைகளுடைய நீக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போனால் நிக்கை 225 எடுத்த உடனே சரிவோட தான் துவங்கி இருக்கிறது. 1,700 புள்ளிகள் சரிவோட வர்த்தகம் நடந்து வருகிறது. அதே போல கொரியன் மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி SK hynix 11% வீழ்ச்சியை சந்தித்தோம். சாம்சங் ஒரு 4-5% வீழ்ச்சியை சந்தித்து நம்ம பேசியிருக்கோம். ஸோ வட்டி விகிதத்தை வேற அங்கே ஏற்றிருக்காங்க. ஸோ அங்கே 433 புள்ளிகள் சரிவோட கொரியன் மார்க்கெட்ஸ் காஸ்ட்லி இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த கொரியன் மார்க்கெட்ஸ், ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது. ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய ஹாங்செங் 358 புள்ளிகள் ஏற்றத்தோட, அது துவக்கத்திலிருந்த ஒரு ஏற்றம் 358 புள்ளிகள் ஏற்றத்தோட வர்த்தகம் நடந்து வருவதையும் பார்க்கிறோம். நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் 160 புள்ளிகள் 150 புள்ளிகள் ஏற்றத்தோட முடிந்ததை நம்ம பார்க்கிறோம். முக்கியமாக போரின் பிரச்சனை ஆஃப்செட் செய்யறதுக்கான அந்த பண வீக்கத்தோட வீக்கர் தன் எக்ஸ்பெக்டட் டேட்டா வந்ததுதான் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஏனால் வட்டி விகிதத்தை உடனடியாக ஏற்ற மாட்டார்கள் அப்படின்ற ஒரு ஃபீலிங் சந்தைக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துருக்கு. அந்த ஒரு ஏற்றம் இருக்கிறது. பிளஸ் இதுக்கு எல்லாம் மேல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ருபி டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அது நேற்றைய தினம் இன்றைக்கு துவங்கும்போது 96.24 அந்த லெவல்ல இருக்கிறது. ஸோ 96 அந்த லெவலை தாண்டி ரூபாயுடைய மதிப்பு US டாலருக்கு நிகராக இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வீக்கர் ருபி, அதாவது கொஞ்ச நாளாக ஸ்டேபிளா இருந்தது 94, 94.50 அப்படி இருந்தது. இப்போ மறுபடியும் பழையபடி இந்த போரின் காரணமாக 96.24 வந்திருக்கிறது. இந்த 96 தாண்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியேறதுக்கான ஒரு நோக்கத்தை உண்டு பண்றதை இந்த மாதிரி ஒரு வீக்னஸ், கரன்சி வீக்னஸ் என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாம் சந்தைக்கு ஒரு பாதிப்பை தரும், பாதிக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. பெரிய அளவில் பாசிட்டிவிட்டி வேண்டாம், பட் அந்த ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறது. FIS, DIS நேற்று என்ன சார் பண்ணியிருந்தாங்க? FIS நேற்றைய தினம் டோக்கன் செல் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க தொடர்ச்சியாக இந்த 700 கோடியை விட்டு நகர மாட்டேங்கிறாங்க. தொடர்ச்சியாக இரண்டாவது நாள் 735 கோடி 735 கோடி நெட் செல்லரா இருந்திருக்காங்க. அதே போல DIS 704 crores நெட் பையரா மாறிருக்காங்க. ஸோ இரண்டு தரப்பினருமே அந்த 700 கோடி அப்படின்றத முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒருவேளை அன்சர்டனிட்டி, இந்த இனிமேல் சந்தை எப்படி செல்லும், இந்த போரின் பிரச்சனை நம்ம சந்தைக்கு எப்படி பாதிப்பை தரும், நம்ம பொருளாதாரத்துக்கு எப்படி ஒரு பாதிப்பு இருக்கும், கச்சா எண்ணெயோட விலை ஏறும்போது, அதே சமயத்துல ருபியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் குறையும் போது, இது எல்லாமே நமக்கு பாதிப்பு எப்படி தரப்போகுதுன்றது ஒரு அன்சர்டனிட்டி மாதிரி ஸ்டேயிங் ஆன் த சைட் லைன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி தான் இரண்டு தரப்பினருமே நேற்றைய தினம் வர்த்தகம் செய்திருக்கிறார்கள். பட் வில் வெயிட் அண்ட் வாட்ச். இவங்க தொடர்ச்சியாக இப்போ 3 நாட்களா FIS தொடர்ச்சியாக 3 நாட்களாக செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. DIS பையரா இருக்கிறாங்க. பட் FIS பழையபடி அந்த செல்லிங் மோடுக்கு பெரிய அளவுல இன்னும் வரவில்லை. அந்த 700 கோடி ரூபா இப்படி ஆவரேஜா தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இன்னைக்கு எப்படி இருப்பாருன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் நெட்டா அவங்க நெட் செல்லரா தான் செயல்பட்டு இருக்காங்க. சரி, மாதத்துக்கான டேட்டா, அதாவது ஜூலை மாதம் நேற்று 15ஆம் தேதி, ஜூலை மாதத்துக்கு இந்த இரண்டு தரப்பினர்கள் எப்படி செயல்பட்டு இருக்காங்கன்னு பார்க்க போனால், ஜூலை மாதத்துக்கு வெறும் 35 கோடிக்கான நெட் பையர் கேஷ் செக்மெண்ட்ல FIS 35 crores மட்டுமே. இதுவே ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 35 ரொம்ப 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 ஸ்மால் டோக்கன் அமௌண்டா இருக்கிறது. அதே சமயத்துல DIS 17,000 கோடிக்கான நெட் செல்லர். பொதுவாக இவ்வளோ லோ நைதர் பையிங் நார் செல்லிங் பொதுவா FIS ரொம்ப குறைவா பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி தான் நமக்கு தோன்றது. ஸோ இனிமேல் இது அடுத்த வருகின்ற 15 நாட்கள்ல ரொம்ப அக்ரெசிவா இவங்க ஏதோ ஒரு தரப்புல ஒரு முடிவெடுத்து ஆக்ஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கிறது. பார்ப்போம் எந்த சைட்ல இவங்க முதலீடு செய்ய போறாங்கன்றதை நான் ஆர்வலோட இருக்கணும். பட் 35 crores பிளஸ் 15 நாட்களுக்கு பிறகு என்பதே ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ். பட் இது எவ்வளவு தூரம் இந்த பாசிட்டிவிட்டி நீடிக்கும் என்பது
பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் எப்படிங்க சார் இருக்கு? வெல், கச்சா எண்ணெய் வந்து ஏற்றத்தோடு இன்னும் செயல்பட்டு அந்த வர்த்தகம் நடந்து வருகிறது. WTI crude வந்து $80 அதை சுற்றி வர்த்தகம் நடந்து வருவதை பார்க்கிறோம். அதே போல பிரெண்ட் வந்து $85 தாண்டி இருக்கிறது. ஒரு பீப்பாக் இந்த லெவலை தாண்டி இருக்கிறது என்றது தெரிய வேண்டும். இது நமக்கு வந்து ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு லெவல் தான். பட் அந்த பெரிய அளவில் ஏற்றம் 90-94 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகல. இது சம்பவம் மேனேஜிங் தேர். ஏன்னா முக்கியமாக ட்ரம்ப் வந்து அந்த 20% அடிஷ்னல் டேரிஃப் அங்கேருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய்க்கு அந்த டோல் மாதிரி அதை வந்து வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஈரான் நாட்டை சார்ந்த கப்பல்கள் மட்டுமே இந்த பிளாக்கேட் இருக்கும், அதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால கொஞ்சம் ஃபேவரபுளான ஒரு அவுட்கம். அதனால ஆயில் பிரைஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல், கச்சா எண்ணெய் விலை கண்ட்ரோல்டாக இருக்கிறது. தங்கம் வந்து அந்த 4030 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல், $4030 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல் ட்ரேட் ஆகி வருது. வெள்ளி வந்து ஒரு இறக்கம் அந்த 58-59 இருந்தது, மறுபடியும் $56 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலுக்கு இறக்கத்தை சந்தித்து இருக்கிறது. காப்பர் வந்து ஹோல்டிங் ஸ்டெடி அட் $6.30 per pound. இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வர இருக்குங்க சார்? இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருது. எல்லாமே இனிமே அடுத்த வருகின்ற நாட்கள்ல இந்த ஹெவி வெயிட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர இருக்கிறது. அதனால சந்தைக்கு பாதிப்பும் தரும். நம்மளும் கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாமே ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ், அந்த டாப் 200 டாப் 300 இருக்கக்கூடிய பங்குகள். ஸோ முக்கியமாக இன்றைக்கு வந்து 40 பங்குகளுடைய கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ், முக்கியமாக விப்ரோ, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், டெக் மஹிந்திரா, BHEL, பாலிகேப், பிரமல் ஃபினான்ஸ், ITC ஹோட்டல்ஸ், 360 ONE, சியாட், சவுத் இந்தியன் பேங்க், நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, GNA ஆக்சல்ஸ், ஹேத்வே கேபிள், இது எல்லாமே வந்து ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள். ஸோ இதெல்லாமே இன்றைக்கு ரிசல்ட் வர இருக்கிறது. சிலதெல்லாம் சந்தை முடிந்த பிறப்பாடு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சிலது வந்து சந்தை இருக்கும்போது தான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இது எல்லாமே பரிச்சயமான தெரிஞ்ச ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ். சந்தைக்கு ஒரு பாதிப்பும் இருக்கும். ஹோப்ஃபுல்லி ரிசல்ட்ஸ் கவனமாக இருங்கள் அப்படின்றத மறுபடியும் டெய்லி நம்ம அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ண இருக்கிறோம். தயவு செஞ்சு கவனமாக இருங்கள். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஓகே, வாலடைல் மார்க்கெட் பட் கன்சாலிடேஷன், இது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் காம்பினேஷனாக தான் இருக்கிறது. ஸோ ஹை டெலிவரி வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேஷ் செக்மெண்ட்ல பார்க்க போனால் நேற்றைய தினம் வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், கமின்ஸ், டிமார்ட், ஐஷர் மோட்டார்ஸ், இண்டிகோ, பாரதி ஏர்டெல், கோத்ரெஜ், பெட்ரோநெட், சோனா காம்ஸ், ஸோ இது எல்லாமே ஹை டெலிவரி நடந்திருக்கு. நேற்றைய தினம் நம்ம ஓப்பனிங் பெல்ல பேசும்போது இன்ஃபேக்ட் நம்ம பார்த்த ஒரு பில்டப் வந்து ஷார்ட் சைடில் கொஞ்சம் பொசிஷன் பில்ட் ஆகி கொண்டிருந்தது. அந்த ஷார்ட் பொசிஷன் ஓப்பனிங்ல கவர் ஆகி கொஞ்சம் ரேலி பண்ண மாதிரி இருந்தது. அப்போ மறுபடியும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டே, ட்ரேடிங் டே, வர்த்தக நாளில் வந்து ஒரு சரிவை சந்திப்பதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஷார்ட் பில்டப் வந்து மாறி இன்னைக்கு லாங் பில்டப்பா மாறி இருக்கிறது சந்தையில. ஸோ அதுல வந்து ஆல்மோஸ்ட் 75 பங்குகள்ல பெரிய அளவு நடந்திருக்கிறது F&O செக்மெண்ட்ல. அதுல ஒரு சில பங்குகள் வந்து RVNL, PGEL, ஆம்பர், டெக் மஹிந்திராவோட ரிசல்ட் இன்னைக்கு வர இருக்கிறது. அதே போல பாஷ், HDFC AMC, KFinTech, பந்தன் பேங்க், அதே போல NBCC. ஷார்ட் பில்டப் வந்து 100க்கும் மேற்பட்ட பங்குகள் பட்டியல் வந்து நேற்றைய தினம் பேசினோம். அவ்வளோ பெருசா இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு வந்து அதை குறைந்து ஏறக்குறைய 30 பங்குகளாக குறைந்து இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ஷார்ட் பொசிஷன் கொஞ்சம் கவர் ஆயிருக்கு. இதுல பெருசா நடந்திருக்கிறது HCL Tech, ஐநாக்ஸ், விண்ட், அதே போல ABB, பிரஸ்டீஜ், ICICI Pru லைஃப் இன்சூரன்ஸ். இங்க வந்து ICICI Pru லைஃப் இன்சூரன்ஸோட ரிசல்ட்ஸ் நேற்று சிறப்பாக தான் ரிசல்ட் கொடுத்தாங்க. பட் இங்க வந்து ஷார்ட் பில்டப்ல வந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஒன் ஆஃப் தியர் பிரின்சிபல் ஷேர் ஹோல்டர்ஸ் புடென்ஷியல் அப்படின்ற கம்பெனி வந்து அவங்களுடைய ஒரு 12% ஸ்டேக் வந்து விற்கிறதாக பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த புடென்ஷியல் வந்து பாரதி ஆக்ஸால வந்து மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் ஆக போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ICICIல இருக்கக்கூடிய அந்த ஹோல்டிங் வந்து 10% குறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் கட்டாயம், ரெகுலேட்டரின் கட்டாயம். ஸோ அதனால அவங்க பங்குகளை விற்கிறதாக இருக்கும். அந்த பட்சத்தில் இங்க ஷார்ட் பில்டப் கொஞ்சம் வந்திருக்கு. பட் அவங்களோட ரிசல்ட் நேற்றைய தினம் சிறப்பாக தான் இருந்திருக்கு. அதே போல NMDC, அசோக் லேலண்ட், ஜைடஸ் லைஃப், கோட்டக் பேங்க். நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். நன்றிங்க சார். சீக்கிரமா ரிட்டையர் ஆகி லைஃபை என்ஜாய் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.